பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, நாம் சமாதானத்தோடு கூட சந்தோஷமாக இருக்கத்தான் ஆசைப்படுகிறோம். இருந்தாலும் நமக்கு என்ன வந்து விடுகிறது? சோதனை வந்து விடுகிறது, வேதனை வந்து விடுகிறது, கவலை வந்து விடுகிறது, கஷ்டம் வந்து விடுகிறது. என்ன செய்ய போகிறோம்னு தெரியாம ஒரு அசாதாரண சூழ்நிலைகள்லாம் நம்ம வாழ்க்கையில வந்துடுறது. உண்மைதானங்க? நம்மளும் வம்சமான மனுஷன் தானே. நம்மளும் இந்த பாவ வாழ்க்கையில சிக்குண்டு மீண்டு வருவதற்கான தெய்வீக பலனை கத்தத்தர அவர் வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்க தானே? எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த இருள் சூழ்ந்த உலகத்துல நமக்கு உதவி செய்வதற்கு ஒருவர் உண்டு என்று சொல்லி சொன்னால் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தாங்க. அவருடைய கருத்தை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா ஏற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் எளிமையாக கடந்து போய்விடலாம். இஸ்ரவேல் மக்களும் எகிப்திலிருந்து வருகின்ற பொழுது செங்கடல் கிட்ட வந்து நிக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரே பயம், ஒரே கலக்கம். ஐயோ நான் என்ன செய்வேன்? ஐயோ நாங்க என்ன செய்வோம்? என் குடும்பம் என்ன செய்யும்? என் பிள்ளை என்ன செய்யும்? லட்சக்கணக்கான மக்கள் அந்த இடத்துல அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். மோசன் எல்லாரும் கேட்கிறாங்க, அழைச்சிட்டு மோசன் எல்லாரும் கேட்கிறாங்க, மோசே எகிப்திலிருந்து எங்களை நீங்க இந்த கடல்ல வந்து சாகரக்காக எங்களை கூட்டு வந்தியா? முன்னாடி எங்களால போக முடியல கடல், பின்னாடி எங்களால திரும்பி போக முடியாது. பார்வன் வந்து கொண்டிருக்கிறான், அவனுடைய சேனைகள் வந்து கொண்டிருக்க, நாங்க நிக்கிறோமே, நாங்க என்ன செய்ய முடியும் என்று சொல்லி அங்கலாய்க்கின்ற வேலை, அங்கலாய்க்கின்ற வேலை. இங்கே மோசேட்ட ஆண்டவர் பேசினார். மோசே அமர்ந்திருந்து நானே தேவன் என்று இந்த மக்கள் அறிந்து கொள்வார்கள். Be still, know I am God. Be still, நானே தேவன் என்று இந்த ஜனக்கூட்டம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் ஒண்ணும் செய்ய முடியாம பரிதவிக்கின்ற வேளையில மோசே அவர்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்ற வேளையில எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆரம்பித்தாங்க. முன்னாடி போக முடியல, பின்னாடி திரும்பி போக முடியாது. எல்லாருக்கும் ஒரே வழி ஆண்டவரை நோக்கி பார்க்க. எல்லாருடைய முழங்கால்களும் அங்கே கட்டாயம் முடங்கி இருக்கும். எல்லாருக்கும் முழங்காலை முடக்கி ஆண்டவரை தொழ ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? எப்பொழுது எங்களால எதுவும் முடியாது ஆண்டவரே, உம்மால முடியும் என்று சொல்லி எப்பொழுது நம்முடைய முழங்கால்களை முடக்குகின்றோமோ அப்பொழுது தேவன் செயல்பட ஆரம்பிக்கிறார். ஆம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, be still, know I am God. ஆண்டவர் தேவன் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னார். நம்மை வெறுத்து நம்ம ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு எந்த வழி இல்லாம இருந்த போதும் நீங்க முழங்கால் படிக்கிட்டு வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்து நீங்க ஜெபிக்கின்ற வேளையில பாதைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆமென். விசுவாசத்தோடு இருங்க. ஆண்டவர் உங்களை கைவிடாத தேவன். இயேசு உன்னை கைவிட மாட்டார். இயேசு உன்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் உன்னை கைவிட மாட்டார். இயேசு உன்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் உன்னை கைவிட மாட்டார். சுவாசிக்கிறீங்களா? இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் கண்மணி போல என்னை கர்த்தரேசு காத்தாரே. ஆனங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். சொல்லலாமா? அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பார்.
என் இயேசு என்னோடு இருப்பதா. விசுவாசத்தோடு இயேசு என்னோடு கூட இருக்கிறான்னு சொல்லுங்க. அவர் நம்மளோடு கூட இருக்கின்ற பொழுது எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நீங்க அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கான வழி வாசல்கள் தானாக திறக்கும். ஆமென். எல்லா பக்கமும் அடைச்சிருந்தாலும் தேவன் உங்களுக்கான வழியை திறந்து தர அவர் வல்லவராய் இருக்கிறார், அவர் நல்லவராய் இருக்கிறார். அவரால் மட்டும்தான் அந்த காரியங்கள் எல்லாமே சாத்தியமாகும். செங்கடலை இரண்டாக பிளந்தது உங்களுக்கான வழியை தேவன் தர நல்லவராக இருக்கிறார். உங்களை கைவிட மாட்டார். பிடித்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நீங்கள் சுதந்திரத்துக்கு கர்த்தர் சொல்லுகிறார். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியாக உங்களை செய்வன் செய்கிறார். Be still, know I am God. அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளலாமா? அறிந்து கொள்வோம், அவரை பிடித்துக் கொள்வோம். வாழ்க்கையில எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் சுதந்திரத்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி காத்துக் கொள்வாராக. ஆமென். God bless you.